ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை எல்லாமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசியை மட்டுமே உண்டான பலன்களை நம்ம இப்போது பார்க்க போறோம். ஸோ இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். அனைவருமே நமது சேனலை சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க. உங்கள் அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்ல பெனிஃபிட் இருக்குங்க. மொபைல் தேடி புதிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் தினசரி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நமது வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. மேலும் நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். இனிமே ஆதரவு தரப்போகக்கூடிய புதிய சப்ஸ்கிரைபர்களுக்கும் எனது ஏற்கனவே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி 2023ஆம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் கார்த்திகை மாதம் 27ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு பிரதோஷ தினமாக அமைந்துள்ளதுங்க. மாலை நேரத்தில் சிவன் கோயில் அனைத்து கோயில்களிலும் மிகச்சிறப்பான வகையில் நந்தி தேவருக்கும் சிவபெருமானுக்கும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். அதில் கலந்துக்கங்க. முடிந்த அளவுக்கு அதை கலந்துக்கலாம். இன்னைக்கு சண்டேங்கிறதுனால உங்களுக்கு ஃப்ரீ டைம் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதில் கலந்துக்கங்க. இன்னைக்கு ஒரு தேய்பிறை சுபமுகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட். இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய தினம் முழுவதும் நமது மீனராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குங்க. ஸோ இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் சிறப்பான நன்மைகளை கண்டிப்பாக பெற முடியும். அதனால உங்களுக்கு முக்கியமான சில விஷயங்களை இன்னைக்கு கவனிச்சிங்கன்னா போதுமானது. அது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு முதல் விஷயமாக நீங்கள் பொறுமையோட நிதானத்தோட பதற்றம் இல்லாமல் வேலை செய்யணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைகிறதுங்க. உங்கள் வேலைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, பதற்றம் இல்லாமல் பொறுமையாக வேலை செய்யுங்க. 10 வேலை செய்யணும் அப்படின்ற கட்டாயம் ஒரு வேகம் உங்ககிட்ட நிறைய பேர் வந்து கொடுத்தாலும் ஒரு ப்ரெஷர் உங்ககிட்ட ஏற்படுத்தினாலும் நீங்கள் நிதானித்து ஒவ்வொரு வேலையாக முடியுங்க. ஏன்னா ஒரு வேலையை நீங்கள் செய்துட்டு அதில் தவறுகள் இருந்தால் அதை திரும்ப செய்கிறது உங்களுக்கு மீண்டும் வந்து நேரத்தை விரயமாக்குறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி விடுங்கிறதுனால ஒரு வேலையை செய்தாலும் அதை முழுமையாக செய்துவிட்டு அதோட செக் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த வேலைக்கு போகிறது உங்களுக்கு நல்லதுங்க. நிதானம் பொறுமை கட்டாயமான ஒரு தேவையாக அமைகிறது. இப்பொழுது பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. பணம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். முடிந்த அளவுக்கு பணத்தை வெளியே எடுக்காதீங்க. அவசியமான செலவுகளுக்கு மட்டும் பணத்தை வெளியெடுங்க. மற்ற செலவுகள்லாம் தள்ளி போகிறது நல்லது. நாளைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க திங்கட்கிழமை. எனவே இன்றைய தினம் ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல ஒரு நிதி டீல் எல்லாமே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நாளைக்கு பண்ணிக்கலாங்க. அல்லது உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய சில முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி மீட்டிங்லாம் நாளைக்கு திங்கட்கிழமை வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. ஸோ அதுக்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. உங்கள் வழக்கமான ரெகுலர் வேலையை மட்டும் தொடர்ந்து செய்யுங்க. நிறைய பேர் பேராசை காட்டி உங்கள் பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க, முதலீடு செய்ய வைப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் நாளைக்கு அது குறித்த விஷயங்களை பரிசீலனை செய்யலாம். இன்னைக்கு எந்த முதலீடும் செய்யக்கூடாதுங்க. அதை ரொம்ப கவனமாக இருக்கணும். வியாபாரிகள் முதற்கொண்டு எல்லாருமே பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்க வேண்டும். உங்கள் வெளியில் போகும்போது பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்போது கூட உங்கள் விலையுயர்ந்த சில உடைமைகள் மீதும் பணம் மீதும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க. இன்றைக்கு மனசில் தேவையில்லாத பயத்தை நீங்கள் விட்டு வைக்க வேண்டியது அவசியம். நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக குழப்பங்களை மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாதுங்க. மனசை பிளாங்காக வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன காரியங்கள் செய்ய போறீங்களோ அதில் மட்டும் கவனம் செலுத்துங்க. இன்னைக்கு உங்கள் காரியங்களில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அலுவலக பணிகளில் உங்கள் மீது உங்கள் நம்பிக்கையின் மீது சில மாற்றங்கள் ஏற்பட்டுவிடும். அதனால உங்கள் பணிகளை அதில் கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மனசை எதை பற்றி யோசிக்காமல் உங்கள் காரியங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது. ரொம்ப ப்ரெஷராக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகளில் அல்லது இறைவடுகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். அதன் மூலமாக உங்கள் மனதில் இருக்கிற ப்ரெஷரை வந்து நீக்கிக் கொள்ள முடியுங்க. தேவையில்லாத நெகட்டிவான சிந்தனைகளை வந்து ஒடுத்தி விட்டு பாசிட்டிவாக நம்மளால் முடியுங்கிற ஒரு முற்போக்கு சிந்தனையோடு செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையும் சரி, உங்களது அலுவலக பணிகள், வியாபாரம் என அனைத்திலுமே சரி, இன்றைய தினம் உங்களுக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகள் வந்து குறைக்கணும் அப்படின்னா செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். எந்த செலவு தேவையில்லாத செலவுன்னு நீங்கள் வகைப்படுத்தி நீங்கள் தேவையில்லாத செலவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்க முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். பணத்தை வெளியே எடுக்காதீங்க. அதன் மூலமாக நல்ல நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க. மிக முக்கியமாக 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சில பேர் எதுக்கு எடுத்தாலும் முன்கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் முன்கோபமே படாமல் சில பேர் வந்து இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கும் கோபம் வரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. கோபம் என்பது குறுகிய நேர பைத்தியக்காரத்தனங்கிறதுனால அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கு தியானம், யோகா போன்றவற்றை செய்யுங்கள். அல்லது ரொம்ப ப்ரெஷராக இருந்ததுன்னா உங்களுக்கு கோபம் வந்தது அப்படின்னா நீங்கள் இறைவழிகள் செய்யலாம். அல்லது பிடித்தமான வேலைகளில் உங்கள் மனதை வந்து ஈடுபடுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்கள் ஓய்வு நேரத்தில் ஜிம்முக்கு போகலாம். ஆனால் இன்னைக்கு சாப்பிட்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. அல்லது ட்ரிங்க்ஸ் பண்ணுறதெல்லாம் இன்னைக்கு தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைதுங்க. உடல் ஆரோக்கியத்திற்கு வலுவுக்கு மேலே வந்து நீங்கள்
வெயிட்டெல்லாம் தூக்குறதெல்லாம் இன்றைக்கி செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க. இப்பொழுது உங்கள் மீது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் என அனைவருமே குற்றச்சாட்டுகளை உங்கள் மீது சுமத்தினாலும் அதை விரைவிலே நீங்கி விடுங்கிறதுனால யார் கூடயும் நீங்கள் வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. வாக்குவாதங்கள் வேண்டாம். தேவையில்லாத மற்றவங்களுக்கு ஜாமீன் கழுத்து போகிறது அல்லது பணம் வாங்கி கொடுக்குறதெல்லாம் இன்றைக்கி செய்யாதீங்க. நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எந்த வாக்குறுதிகளும் கமிட்மெண்ட்டை கொடுத்து நீங்கள் மாட்டிக்க கூடாதுங்க. அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயமாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது. ஸோ பொறுப்பாக இருங்க. இன்றைய தினம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயமாக இன்றைக்கி இருக்குது. உங்கள் வார்த்தைகளை கவனம் வேண்டுங்க. அது 4வது விஷயம். கனிவாக பேசுங்க. முடிந்த அளவுக்கு அமைதியாக அன்பாக பேசுங்க. முடியல அப்படின்னா கோவப்படுத்துறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அமைதியாக இருந்தது நல்லது. எந்த விதமான டென்ஷனும் உங்கள் மனசில் இல்லாமல் அமைதியாக உங்கள் வேலையில் பார்த்து கொண்டிருங்க. மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கவனிக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நாளைக்கு அதுக்கு நீங்கள் ரிப்ளை கொடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நல்ல டைம் வரும். இப்போ நீங்கள் எதை பேசினாலும் அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. அது நேர விரையும் தான் ஏற்படும். அதனால் யார் கூடயும் ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டுக்கங்க. உங்கள் கருத்துக்களை ரொம்ப பக்குவமாக தேர்ந்தெடுத்து வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுங்க. அன்பாக பேசுங்க. கடிஞ்சொற்களை பயன்படுத்த வேண்டாம். இன்றைய தினம் மிகச்சிறப்பாக மாறிவிடுங்க. இந்த 4 விஷயங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 2வதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தின சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ரெட் கலரை பயன்படுத்தலாங்க. சிகப்பு நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 9 9ஆம் நம்பர் அதிர்ஷ்டம் எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ என்னன்னே தெரியாது ஒரு மாதிரியான ஒரு மந்த நிலை, ஒரு குழப்பமான நிலை உங்கள் மனசில் இன்றைக்கி இருந்துகிட்டே இருக்கலாம். சில விஷயங்கள் நடந்திருக்காதுங்க. ஆனால் அது நடந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்பட்டு அதனால் சில டென்ஷன்கள், சில விஷயங்கள் நடக்காத விஷயங்கள் நடந்த மாதிரியான ஒரு விளைவுகள் இருக்கிறதுனால அது குறித்த யோசனைகள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலைகளை மனதிலிருந்து தள்ளி வைக்க வேண்டியது இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயமாக உங்களுக்கு அமைகிறதுங்க. மனசு பிளாங்காக வச்சுக்கோங்க. உங்கள் காரியத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். உங்களுக்கு வழக்கமான வேலைகளை தொடர்ந்து செய்யுங்கள். இன்றைக்கி மிக சிறப்பான ஒரு நாளாக மாற்றிக்க முடியும். குழப்பங்கள்லாம் தள்ளி வைக்கிறது ரொம்ப முக்கியம். தேவையில்லாத செலவுகள்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது அதை விட முக்கியமான விஷயமாக அமைதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்று தினம் நீங்கள் தங்க நகைகள், உங்கள் விலையுயர்ந்த ஆபரணங்கள் மீது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நீங்கள் வியாபார பயணங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமில்லாத சூழ்நிலை ஏற்படலாம். அதனால் பயணங்களை முடிந்த அளவுக்கு கண்ட்ரோலாக வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. இன்றைக்கி நீங்கள் பயணங்கள் செய்ய வேண்டாம். நாளைக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். இன்றைய தினம் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்கள் ஆஃபீஸில் உங்கள் மீதான நம்பிக்கையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கணும் அப்படின்னா உங்கள் வேலைகளை ஃபோக்கஸ் பண்ணணும். உங்கள் வீட்டின் டென்ஷன் மற்ற டென்ஷன்லாம் உங்கள் வேலைகளை நீங்கள் தாமதங்களே அல்லது பிழையை ஏற்படுத்திக்கொள்ள அனுமதிக்கக்கூடாதுங்க. உங்கள் வேலைகளை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி. இல்லைன்னா உங்கள் நம்பிக்கையில் தன்னம்பிக்கையில் மற்றவங்க சில மாற்றங்களை கொண்டு வருவாங்க. மற்றவங்க உங்களை தவறாக நினைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் வேலைகளில் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். வழக்கமான வேலையை தொடர்ந்து செய்யுங்கள். பொறுமையாக செய்யுங்க. நிதானத்தோடு செய்யுங்க. இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். எல்லா விஷயத்திலும் பொறுமை தேவை. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.